பல்லவ மன்னன் ராஜசிம்மன் காஞ்சியில் கைலாசநாதருக்கு ஒரு கோயில் கட்ட முனைந்திருப்பதை அறிந்த பூசலாருக்கு தாமும் ஒரு கோயில் கட்ட வேண்டுமென்ற ஆசை உருவாகிறது. பொருள் வளம் இல்லாத இவர் தம்முடைய உள்ளத்துக்குள்ளேயே ஒரு கோயில் கட்டத் தீர்மானிக்கிறார். மன்னன் கோயில் கட்ட கட்ட இவரும் தன் மனதில் கோயில் கட்டுகிறார். ராஜசிம்மன் கோயில் கட்டி முடிந்ததும் கைலாசநாதரை பிரதிஷ்டை செய்ய நாள் குறிக்கிறான். அதே நாள் அதே முகூர்த்தத்தையே பூசலார் தாம் கட்டிய கோயிலிலும் இறைவன் பிரதிஷ்டைக்கு குறித்துக் கொள்கிறார். அரசனது கனவில் கைலாசநாதர் தோன்றுகிறார். மன்னனை பார்த்து, நீ கட்டும் கோயில் பிரதிஷ்டைக்கு வர இயலாது, இதைவிட பெரிய கோயிலாக பூசலார் என்பவர் திருநின்றவூரிலே கட்டி வருகிறார் என்று சொல்கிறார். விழித்தெழும் மன்னன் பூசலாரை அணுகி, நீர் கட்டியிருக்கும் கோயில் எங்கே என்று கேட்கிறான். ராஜசிம்மன் அவர் தம் உள்ளத்திலே கோயில் கட்டிய கதையையும் அதில் பிரதிட்டை நடந்த விதத்தையும் கூறுகிறார். அரசன் பூசலார் அடியில் வீழ்ந்து, அன்பரே, இறைவன் நான் பொன்னாலும் மண்ணாலும் கட்டிய கலைக்கோயிலை விட உம்முடைய மனக்கோயிலே பெரிது என்று வந்து கோயில் பிரதிஷ்டைக்கே வந்திருக்கிறார் என்று கூறுகிறான்.